ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த கால வேளையிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது நீதிமொழிகள் 11:10. நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழ்கின்ற உலகத்தில் ஊழல்கள், அநீதிகள், வன்முறைகள், போதைப் பொருட்கள், குடும்பத்தின் சீரழிவுகள், பொய்யான செய்திகள் போன்றவைகள் பல இடங்களில் அதிகரித்து வருகிறது. இதனால் மக்கள் பயத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையானது ஒரு உண்மையை அறிவிக்கிறது. நீதிமான்கள் வாழும் இடத்தில் சமாதானமும் சந்தோஷமும் மலரும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் பெரிய கட்டிடங்களிலோ அல்லது தொழில்நுட்பங்களிலோ அல்ல, நீதியுள்ள மனிதர்கள் வாழும் இடத்தில்தான் ஒரு நாட்டின் முன்னேற்றம் அமையும். நேர்மையான பெற்றோர்கள் ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். உண்மையுள்ள ஆசிரியர்கள் ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குகிறார்கள். நீதியுள்ள அதிகாரிகள் மக்களிடத்திலே நம்பிக்கையை அளிக்கிறார்கள். தேவ பயமுள்ள விசுவாசி தங்கள் ஜெபத்தின் மூலமாய் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார்கள். உதாரணம், வேதாகமத்தில் தானியேல் பாபிலோன் தேசத்தில் நேர்மையுடன் தேவ பக்தியுடன் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு ராஜ்யத்தை பாதித்தது. அவருடைய உண்மைத்தன்மையை கண்ட ராஜாவே தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரே ஒரு நீதிமானின் வாழ்க்கை ஒரு தேசத்தின் வெளிச்சமாக இருக்க முடியும் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக உள்ளது. இன்று நமது இந்தியாவிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் தேவையானது குற்றங்களை பற்றி பேசும் மக்கள் அல்ல, நீதியை வாழ்ந்து காட்டும் ஒரு மக்கள்தான் தேவைப்படுகிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் நமது குடும்பத்திலும், வேலை செய்யும் ஸ்தலத்திலும், சபையிலும், சமூகத்திலும் நீதியோடு நேர்மையோடு வாழும்போது தேவன் அந்த இடத்தை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஜெபம் பரிசுத்தமான வாழ்க்கையை, இந்த தேசத்தை நம் நன்மையுடனே காக்க வல்லமாய் கொண்டதாக இருக்கிறது. அன்பானவர்களே, நம் குறைகளை சொல்லி சுட்டி காட்டுகிறவர்கள் அல்ல, நீதியை நிலைநாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை பயன்படுத்தும் நமது குடும்பத்தையும், ஊரையும், தேசத்தையும் ஆசீர்வதிப்பதற்காக நாம் முதலாவது நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அவ்விதமான நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க, தேவனின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you.